உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் போனை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வரதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. இந்த அம்மா போனை காணோல கண்டுபிடிச்சு தேடுறதுக்குள்ள எப்படியாவது திரும்ப கொண்டு போய் வச்சிரணும். என்னது இது? இவளுக்கு போன் போக மாட்டேங்குது. நம்பர் சரிதானா இல்ல பதட்டத்துல மாத்தி போட்டுட்டேனா? சரியா தானே இருக்கு. ஹலோ யாரு? ஹலோ ஹலோ ஜெயா. ஜெயா, நான் தான் துளசி பேசுறேன். என்ன துளசியா? என்னடி இது புது நம்பரா இருக்கு? நீ ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்ட, உன்னை பத்தி எந்த தகவலும் கிடைக்கலன்னு சுமதி சொன்னா. உன்னை நினைச்சு எனக்கு ஒரே டென்ஷனா போச்சுடி. எப்படியோ இப்போ உன் குரலை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது சரி, இப்ப நீ எங்க இருக்க? ஜெயா ப்ளீஸ், இப்ப உடனே என்னால எல்லாத்தையும் விவரமா சொல்ல முடியாது. இப்போதைக்கு நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கேன். ஆனா என்னால இங்க ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. அதனாலதான் உடனே கிளம்பி மும்பைக்கு வந்துடலான்னு உனக்கு கால் பண்ணேன். ஐயோ துளசி, நான் இப்போ மும்பைல இல்ல. என்ன என்ன சொல்ற நீ? மும்பைல இல்லையா? அடி பாவி, ஐயோ எல்லாமே போச்சு. ஐயோ துளசி பதறாத. நான் ஒரு முக்கியமான ஆபீஸ் வேலையா துபாய் வந்திருக்கேன். திரும்ப மும்பை வரதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் எப்படியாச்சும் நீ அவங்கள சமாளி. நான் வந்ததும் உனக்கு கால் பண்றேன், சரியா? சரி, இந்த நம்பருக்கே கால் பண்ணவா? இல்ல இல்ல வேண்டாம், இந்த நம்பருக்கு வேண்டாம். 4 நாள் கழிச்சு நானே உனக்கு கால் பண்றேன், சரியா? சரி. ப்ளீஸ் டி, எப்படியாவது என்ன மும்பைக்கு கூட்டிட்டு போயிடு. ஏய் என்னடி பேசுற? இன்னும் 1 வாரம் தானே, எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணு. நாம பாத்துக்கலாம். சரி, சீக்கிரம் வந்துரு என்ன? சரிடி, பத்ரம். ஆண்டவா, இவர் எப்ப கண் முழிச்சாருன்னு தெரியலையே. போச்சு போச்சு. நம்ம பேசினது எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. மொட்டை மாடிக்கு போய் பேசிக்கலாம். அதுக்குள்ள அவசரப்பட்டு இப்படி மாட்டிக்கிட்டே துளசி. சார் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். அன்னைக்கு என்னோட சூழ்நிலை சார். எப்படியாவது தப்பிக்கணும்னு தான் சார். சார், நான் தப்பான என்ன நோக்கத்திலயும் வரல சார். நானே உங்ககிட்ட உண்மையா சொல்லிட்டு போலாம் தான் சார் வந்தேன். அதுக்குள்ள நீங்க சார். சிவா சார், சார், சிவா சார், சிவா சார், சார், சிவா சார், அப்பா கடவுளே, இவருக்கு இன்னும் நினைவு திரும்பல போல. நல்ல வேலை இன்னைக்கு தப்பிச்சோம். ஒரு நிமிஷமும் பயந்துட்டேவா இருக்க முடியும்? ஜனனி வந்தா முதல்ல இங்க இருந்து கிளம்பிடணும். ஐயோ அப்பா. காவேரி, என் போன் எங்க? ஐயோ, போனை தேடுறாங்க. ஏய்யா சிவா, கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல நிக்காம சுத்திக்கிட்டே இருப்பியடா. எவ்வளவு ஒருத்திய கை பிடிச்ச நேரம் இப்படி உன்னை ஒரே இடத்துல படுக்க வச்சிருச்சு. டேய்,
இதுக்காடா உன்னை ஒத்த புள்ளன்னு நீ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து பார்த்து பார்த்து ஆளாக்குன. யாரு கண்ணுப்பட்ட பாவமோ. ஐயா, டேய், நீ சீக்கிரமா குணமாய் வரணும்டா. குடும்பத்தை கெடுக்க வந்த அந்த அதிர்ஷ்டம் கெட்டவள வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு நாங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நீ நம்ம ரம்யா கூட சந்தோஷமா இருக்கணும் ஐயா. மணி 10 ஆயிடுச்சு. அவருக்கு மருந்து கொடுக்கணும். ஐயா, இவருக்கு மருந்து கொடுக்கறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்போ உனக்கு சந்தோஷமா? இது எப்படி இருந்த குடும்பம் தெரியுமா? உன்னால இன்னைக்கு எந்த நிலைமைக்கு வந்திருக்க பாத்தியா? ஒத்துமையா சந்தோஷமா இருந்த குடும்பத்தை சுக்கு நூறா உடைச்சிட்டல. ஆமா, நீ ஏதோ அப்பா அம்மா இல்லாத அனாதன்னு பேசிக்கிட்டாங்க அதானே? அப்பா அம்மா கூட வளர்ந்திருந்தா பந்த பாசத்தோட அருமை தெரிஞ்சிருக்கும். எங்கேயோ ஹாஸ்டல்ல வளர்ந்தவளுக்கு குடும்பத்தை பத்தியும் குடும்ப உறவுகளை பத்தியும் எப்படி தெரியும்? அப்பா தான் எல்லாம், அப்பா சொல்றதான் வேத வாக்குன்னு இருந்தவன அந்த அப்பாவையே எதிர்த்து உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டல. என் பையன் எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டான் தெரியுமா? எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. உன்னால இந்த வீட்டுல என்னவெல்லாம் நடக்க போதும், ஆனா நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாக்குறேன். அப்பா, நல்ல பாம்பு மாதிரி இப்படி விஷத்தை கக்கிட்டு போறாரு. குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத எனக்கு அவர் பேசினது இவ்ளோ படபடன்னு இருக்கு. பாவம் அந்த பொண்ணு தனியாளாவே இருந்திருக்கும். ஒரு பெரிய குடும்பத்துல உறவுகளோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதானே இவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இத கேட்டா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு பாடுபடுமோ. கடவுளே, அந்த பொண்ணு திரும்பி வர்றப்போ இந்த வீட்ல எல்லாரும் நல்ல மனசோட இருக்கணும். அவளாச்சு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டவரோட சந்தோஷமா இருக்கணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.